அவங்க தான். அப்படி சொல்லுங்க. நம்ம ஆம்பளை ஆளுங்க சம்பாரிச்சு கொடுப்போமே தவிர வெளியில போய் வேற என்ன செய்ய போறோம்? கண்டிப்பா. ஆனா குடும்பத்தை பங்கீடா கொண்டு போறது நீங்க தான். அதுலயும் வீட்டுல மாமனார் மாமியார் நல்லா இருக்கணும், புருஷன் நல்லா இருக்கணும், புள்ள ஊட்டி நல்லா இருக்கணும், எல்லாருக்காக நேர்ந்துகிட்டு கோயிலா போறீங்க. பார்த்தேன் 50 பேர் ஆத்தாக்க பூத்தட்டெல்லாம் எடுத்து வந்தது, பால் கூட எடுத்து வந்ததெல்லாம் பார்த்தேன். நல்ல சாமி கும்பிடுறீங்க, விரதம் இருக்கீங்க, இருங்க. சரி, நான் வேண்டான்னு சொல்லல. என்னதான்? ஆனா அந்த விரதத்தை ஒரு அளவா இருங்க. அளவுனா எப்படி? வாரத்துல ஒரு 2 நாள், எப்படி? வெள்ளி செவ்வாய். ஓ, அவ்வளவுதான். 2 கிழமை அதோட நிப்பாட்டிக்கணும். சரி. வாரம் முழுக்க விரதம் இருந்தீங்கன்னா நம்மால் சங்கடப்படுவானா இல்லையா? கண்டிப்பா. கொஞ்சம் அவன் பாவத்தையும் பாருங்க. ஆமா ஆமா. ஏன்னா வெள்ளிக்கிழமை அதுவுமா நம்மால் பொண்டாட்டியை பாக்குறதுக்கு மூடாயிருவான். எப்படி? நம்ம பொண்டாட்டியை பாக்குறதுக்கு 4 என்ன கிழமை என்ன கிழமை என்ன வாங்கடா அல்வாவையும் பூவை ஓ அப்படி வாங்கிட்டு வேகமா வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து பொண்டாட்டியை கூப்பிடுறேன், ஏய் பிள்ளையெல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்களா, டியூஷன் போயிட்டாங்களா? எங்க? அவ சொல்லுவா, எல்லாம் போயிட்டாங்க, இந்த பெரியவன் தான் வீட்டுக்குள்ள உட்காந்து செல்ல நோண்டிக்கிட்டே இருக்காங்க, இந்த தாயலி போக மாட்டானே, எருவ மாட்டாங்க. ஏய் பொட்டச்சியாட்ட வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க, போ புது புது படமா போட்டிருக்காங்க, பார்த்துட்டு வா அப்படின்னு அவன் நேத்தே நெட்ல பார்த்துட்டேன், போக மாட்டான். வம்பா 200 ரூபாயை கையில் எடுத்து கொடுத்து போய் பசங்களோட சுத்திட்டு வாடா அப்படின்னா கிளம்பிடுவேன். சரி. அப்பதான் நம்மால் கேட்பேன், அடியே பெரியவனும் போயிட்டான், இந்த பின்னாடி லைட்டா அந்த கதவை சாத்தினா என்னன்னு. அப்பதான் அவ சொல்லுவா, கதவை சாத்தவா, முகர கட்டையை பாரு. யாரு? வெள்ளிக்கிழமை அதுமா வீடு வாச கழுவிட்டு இருக்கு, விளக்கேத்தலான்னு பார்த்தா நீ எதுல ஏத்தலாம் இருக்க? எது? விளக்கமார் பிஞ்சு போகும், போறியா இல்லையா? பாப்பேன் நம்மால் வெக்காளி முதல்ல சொல்லப்படாதா? ஓஹோ. தெண்டக்கர்மாந்திரத்துக்கு 300 ரூபாய்க்கு அல்வாவும் பூவும், இன்னும் 2 ஓட்டரை போட்டு பேசாம படுத்துருக்கலாம். பாப்பேன் வாங்கின பூவை கொண்டு பிள்ளையார் படத்துல போட்டுட்டு அல்வாவை நாய்க்கு எரிஞ்சிட்டு பேசாம திண்ணையில போய் படுத்துருவேன். நாளைக்கு சனிக்கிழமை பாத்துக்குருவோம். மறுநாள் சனிக்கிழமை வந்தா அந்த பிள்ளைய அன்னைக்கும் சும்மா இருக்காது. அறிவில்ல, ஆள் வளர்ந்துருக்க, மண்டையில மசாலா இல்லையா? இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள், போ போ போயிருவேன். சரி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்டே லீவு, நாளைக்கு வாட்டி நொறுக்கி அள்ளி போடுவான். ஓஹோ அப்படின்னு அன்னைக்கு வந்தா அன்னைக்கு இந்த பிள்ளைய சொல்லும், நீலாம் ஆம்பளை தானே, ஒரு தெரிஞ்சு நான் புத்தி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு பொங்க வைக்கிற நாள், போ சூரிய பகவானுக்கு போயிருவேன். அப்புறம் பாப்பா திங்கக்கிழமை சோமவாரம், செவ்வாய்க்கிழமை மாரியாத்தாக்கு, புதன்கிழமை சந்திர பகவானுக்கு, வியாழக்கிழமை தட்சணாமூர்த்திக்கு சுண்டக்கல்ல மாலை ஓடணுமா. ஓஹோ. பாப்பேன் நம்ம மறுபடியும் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. அவன் இனிமேல் இந்த கோயில நம்ம சாமி கும்பிட முடியாது. சரி, பக்கத்தூர்ல சின்னதா ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிடுவோம் அப்படின்னு போயிருவேன். ஓஹோ. போனா குடும்பம் குண்டி தூக்கிடுமா இல்லையா? ஆமா ஆமா. தயவு செய்து நீங்க சாமி எவ்வளவு கும்பிடுறீங்களோ அதை காட்டில உங்க புருஷன் மேல பக்தி உங்களுக்கு இருக்கணும். என்ன காரணம்? கணவனே கண் கண்ட தெய்வம் அன்னைக்கே சொல்லிருக்கா பெரிய. அவன் எப்பெல்லாம் கூப்பிடுறானோ அப்பெல்லாம் போய் நல்லா செஞ்சு என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு அவனுக்கு பணிவிட செஞ்சீங்கன்னா அது ஆண்டவனுக்கே செஞ்சது மாதிரி. அப்படி சொல்லுங்க. ஆத்தா இன்னொன்னு முக்கியமா சொல்லிடுறேன், நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. நாயை வளர்க்கறது பெருசு இல்ல, கட்டி போட்டு வளர்க்கறதும் பெருசு இல்ல, அதுவும் முக்கியம் இல்ல. வகுத்துக்கு சோறு ஓடணும். ஓ இல்லைன்னா அத்துக்கிட்டு போய் பீய திங்கத்தான் செய்யும். அப்புறம் அது தின்னு பிடிச்சுன்னு வருத்தப்படக்கூடாது. பீய தின்னு பிடிச்சுன்னு வருத்தப்படக்கூடாது. நான் சொன்ன நாய் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன பீய எதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால 2 அனுசரிச்சு நடந்துக்குங்க. எனக்கு ஒன்றும் இது சரியா படல, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு சத்தம் போய்கிட்டு இருக்கு, விடிகிற வரைக்கும் இது வந்துகிட்டே இருக்கு. வீரப்பூர் திருவிழால நாடகம் அந்த மாதிரிடா இருக்கு. மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு பெரிய விடைபெறுகிற நன்றி, வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம நாடு எங்க